எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் கொத்துக்கறி நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மட்டன் வந்து நம்ம முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கொத்துக்கறி மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீமா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அதையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் அளவு அரிசி அப்படின்னா 1 1/2 கப் அளவுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ 6, 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைய வெந்து வரும். ஸோ கறியும் சேர்ந்து நல்லா வெந்து வரும் இல்லைங்களா? லாஸ்ட்டாக தேங்காய் பால் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவல் சேர்த்து கொதிக்க வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.